எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-in-1 டைல் ஸ்கேலிங் ப்ரஷ். அதாவது ப்ரஷ்ஷு அதோடு சேர்ந்து வைப்பர் கொடுத்துருப்பாங்க. அதான் 2-in-1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மூளை முடுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த வி ஷேப்பில் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரஷ்ஷு. அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி பாத்ரூம், நம்ம வந்து ஹாலு, கிச்சனு எங்கே வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எஸ்எஸில் 2 பைப் கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நம்ம அளந்து பார்த்துடலாம். அது கூட ஹேண்டிலுக்காக நமக்கு 2 எல்லோ கலரில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 19 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி வைப்பருமே வந்து அதே சென்டிமீட்டர்ஸில் 19 சென்டிமீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பைப்பு எவ்வளோ சென்டிமீட்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட 44.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதாவது ஃபுல் லென்த்தை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சின்ன பாட்டு உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 41.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதுவுமே சேம் ஹைட்டில் தான் இருக்குது. எல்லாமே சென்டிமீட்டர் கணக்கு தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஓட்டையில் போய் ஃபிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதான். இது ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு வந்து கை வலிக்காதபடிக்கு தான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக கொடுக்காம வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம டேபிளுக்கு அடியில் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு உள்ளே ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஜஸ்ட் அதோட வைப் பண்ணிக்கவும் முடியும். நம்ம ஹெட்டையுமே கொஞ்சம் வளைச்சிக்க முடியும். இதுக்கப்புறம் இதோட ஹைட் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணுறோம் துணியெல்லாம் அப்படிங்கிறப்ப அலர்ஜி ஆகிரும். ஸோ அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சோப்பை நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அந்த 4 ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நமக்கு ப்ரஷ் மாதிரி யூஸ் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா 2 கலரில் அவைலபிள். ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஆஷ் கலர். இது வந்து நம்ம எடுத்தொட்டி கொஞ்சம் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை செட் பண்ணலாம். இதில் வந்து தனித்தனியாக ஒரு 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரோலரை வந்து அந்த ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 4ஐயும் பண்ணி முடிச்சுட்டு இந்த இதில் வந்து அந்த 4 பிளேஸ் இருக்கும். அந்த இதில் கரெக்டாக வைக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 4ஐயுமே வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சோப்பு வைக்கணும். இப்போ நான் ஒரு சோப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சோப்பாகவே இருக்குது. நம்ம புது சோப்புன்னு தான் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி சோப்பெல்லாம் வச்சுருப்போம்ல, அதையுமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அந்த சைடில் ரவுண்டாக இருக்கிறது வந்து உள்கூடி போகிற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த இது உள்ளே போய் உக்காந்திக்கும். ஃபஸ்ட் டைம் மாட்டுறப்ப தான் கொஞ்சம் ஹார்டாக தெரியும். நீங்கள் அடுத்தடுத்து சோப்பை சேஞ்ச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறப்ப இன்னொரு சோப்பை மாற்றுறப்பையும் அந்த ரவுண்டாக இருக்கிறத ஜஸ்ட்டு புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் தண்ணியை நம்ம தெளிச்சிட்டு நம்ம தேய்க்கிறப்ப நல்லாவே நமக்கு ப்ரஷ் மாதிரியே வந்து நுரையெல்லாம் வருது. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா எந்த தண்ணியும் ஸ்டோர் ஆக போகிறதில்ல. ஏன்னா அதில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்காக ஒரு பாக்ஸ் தாங்க. லிக்விடை நம்ம நார்மலாக ஊற்றிட்டு ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் விளக்கி தேய்க்கிறப்ப பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு வந்து அந்த லிக்விடில் பட்டுக்கிட்டே இருக்கும். அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இப்போ இது வந்து ஜஸ்ட் நம்ம லிக்விடை உள்ளே நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பான்ஸில் நம்ம மேலே தொட்டு நம்ம விளக்குறப்ப அந்த அழுக்கு எல்லாமே இந்த மேலே இருக்க டப்பாவில் தான் படும். நம்ம வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிட்டா போதும். லிக்விட் வந்து எப்பயும் போல் நமக்கு சுத்தமாகவே இருக்கும். இது கூட ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸ்பாஞ்ச் ஹோல்டர் மாதிரியே தான் அதுவும் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த டேப்லெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம யூஷுவல் தண்ணியை ஊற்றிட்டு எந்த துணியும் போடாமல் இந்த டேப்லெட்டை போட்டு எப்பயும் வாஷ் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா
அது வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு. நம்ம போகிறப்ப வரப்போ பிள்ளைகள்லாம் விளையாண்டுச்சு அப்படின்னா மோதி அடிபட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து நம்ம கார்னரில் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.